பிரியமானவர்களே, குருக்கள் நாங்கள் இருக்கிறோம். நாங்கள் குருவாக திருநிலைப்படுத்தப்படுவதற்கு முன்பாக நாங்கள் ஒவ்வொருவருமே ஒரு மோட்டோ எடுப்போம், சரிங்களா? அதாவது ஒரு விருது வாக்கு எடுத்து அந்த விருது வாக்கின் அடிப்படையில் எங்களுடைய வாழ்க்கையை அமைத்து கொள்ள வேண்டும். இப்போ உதாரணமாக என்னுடைய விருது வாக்கு எபேசியர் 4:1 பெற்றுக்கொண்ட அழைப்பிற்கு ஏற்ப வாழ, அதான் என்னுடைய ஒரு விருது வாக்கு. இப்போ ஒரு சில பேர் என்ன செய்வாங்க அப்படின்னா, நீதியில் நிலைத்திருக்க அல்லது ஆண்டவருடைய அன்பில் நிலைத்திருக்க அப்படின்னு ஒவ்வொருத்தரும் அவங்களுக்கு பிடித்த இறை வார்த்தையை அவர் விருது வாக்காக எடுத்துக்கொண்டு அதை தங்களுடைய பணி வாழ்க்கையில் வாழுவாங்க. இப்போ சமீபத்தில் கடந்த வருடம் நினைக்கிறோம், கடந்த வருடமா அதுக்கு முந்தின வருடமானு தெரியலை, ஒரு இன்விடேஷன், ஒரு பத்திரிக்கை ஒரு திருத்தொண்டர் அனுப்பியிருக்கிறாரு. அதை என்ன அப்படின்னா, அந்த அவர் விருது வாக்காக எடுத்துக்கொண்டது அப்படின்னா மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 21 இறை வார்த்தை 3. மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 21 இறை வார்த்தை 3. இன்றைக்கு நாம் அந்த குருத்தோலை பவனிக்கு முன்பாக வாசிக்கப்பட்ட அந்த நற்செய்தி வாசகம் ஒரு அழகான வார்த்தை வருகிறது. என்ன அப்படின்னா, இவை ஆண்டவருக்கு தேவை. அதான் அவருடைய ஒரு விருது வாக்காக எடுத்திருக்கிறார். அதை பார்த்த உடனே எனக்கு ஒரு சமீப காலத்தில் எனக்கு இவ்வளவு ஒரு வித்தியாசமாக ஒரு விருது வாக்கை இந்த திருத்தொண்டர் எடுத்திருக்கிறாரு என்று பார்க்கின்ற பொழுது ஒரு விதத்தில் பெருமிதம். என்ன அப்படின்னா, எப்படி அங்கே ஆண்டவருடைய வாக்கு அங்கே இறை வாக்கு நிறைவேறுகிறதோ, இந்த கழுதைகள் ஆண்டவர் வெற்றி ஆர்ப்பரிப்போடு எருசலேம் செல்வதற்கு அல்லது நுழைவதற்கு, தன்னுடைய பாடுகளை அனுபவிப்பதற்கு, ஆண்டவருடைய வல்லமையை வெளிப்படுத்துவதற்கு இந்த கழுதை எப்படி ஆண்டவருக்கு தேவையோ, அதே போல அந்த திருத்தொண்டர் என்ன நினைச்சிருக்கிறார் அப்படின்னா, என்னுடைய வாழ்க்கையில் நான் ஆண்டவரை நான் பின்பற்ற போகிறேன், அவருக்கு நான் ஊழியம் செய்ய போகிறேன் அப்படின்னா நான் அவருக்கு தேவை. ஒரு கழுதையாக நான் என்ன செய்ய போறேன்னா ஆண்டவருக்கு பணிவிடை செய்ய போகிறேன் என்பதுதான் அந்த விருது வாக்கினுடைய ஒரு மையமாக நமக்கு இருக்கிறது. அப்போ இன்றைக்கு நாம ஆண்டவருடைய இந்த பாடுகளின் ஞாயிறை அல்லது புனித வாரத்தில் நாம் அடியெடுத்து வைத்திருக்கிறோம். அப்போ இந்த ஆண்டவருடைய வல்லமையை வெளிப்படுத்த, ஆண்டவருடைய மாட்சியை வெளிப்படுத்த எப்படி ஒரு கழுதை அங்கு தேவைப்பட்டதோ, இயேசுவுக்கு தேவைப்பட்டதோ, அதே போல இன்றைக்கு நாம் ஒவ்வொருவரும் ஆண்டவருக்கு தேவைப்படக்கூடிய அல்லது தேவையாக நாம் இருக்கிறோம். நமக்கு நிறைய திறமைகளை, ஆசீர்வாதங்களை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். இப்போ உதாரணமா இயேசு ஆண்டவர் ஏன் ஒரு குதிரையை தேர்ந்தெடுத்திருக்க கூடாது? வல்லமையோடு ஆர்ப்பரிப்போடு அங்கு தன்னுடைய மாட்சியை வெளிப்படுத்தி இருக்கலாம். அங்கு என்ன செய்றார் அப்படின்னா, கழுதை மிகவும் நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் நம்ம பிள்ளைகளை எப்படி திட்டுவான், கழுதை என்ன சொல்றோமா இல்லையா? அப்போ கேவலமாக பார்க்கக்கூடிய ஒரு மனநிலை. அப்போ அதே தான் எது உலகத்தின் பார்வையில் கேவலமாக இருக்கிறதோ அதை ஆண்டவர் என்ன செய்றார் அப்படின்னா அதை பயன்படுத்துகிறார், அதற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார். இயேசு கழுதையில் வந்ததுனால அங்கு இந்த கழுதைக்கும் மதிப்பு வருகிறது, கழுதைக்கும் உங்க பெருமை வரக்கூடியதை நாம நற்செய்தியில இயேசுவினுடைய இந்த பாடுகள்ல நாம பார்க்கிறோம். ஆகவே அன்பிற்குரியவர்களே, நாம இன்றைக்கு இயேசுவினுடைய இந்த புனித வாரத்தில் நாம் காலடி எடுத்து வைத்திருக்கிறோம், கொண்டாடி கொண்டிருக்கிறோம். அப்ப நாம் என்ன செய்யணும் அப்படின்னா, கழுதையை போல ஆண்டவருக்கு நம்மை அர்ப்பணம் செய்ய வேண்டும். எப்படி அந்த திருத்தொண்டர் ஆண்டவருக்கு நான் தேவை, அவரை மாட்சிப்படுத்த, அவருக்கு நான் புகழ் சேர்க்க, அவரை பெருமைப்படுத்த எப்படி நான் தேவை என்று அந்த திருத்தொண்டர் உணர்ந்தாரோ, அதே போல உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவருக்கு, குறிப்பாக அவருக்கு பணி செய்ய நாம் தேவைப்படக்கூடிய பிள்ளைகளாக, தேவையானவர்களாக, முக்கியமானவர்களாக இருக்கிறோம். அப்போ என்னிடம் என்ன இருக்கிறது? என்கிட்ட திறமை இல்லையே, நான் ரொம்ப ஒழுங்கியமானவனாக இருக்கிறேனே, நான் பொறுப்பற்றவனாக இருக்கிறேனே, நான் கேவலமாக பார்க்கப்படுகிறேனே, என் குடும்பத்தில் என்ன யாரும் லாய்க்கு இல்லையே, ஒன்றுக்கும் உதவாது என்று சொல்றாங்களே அப்படின்னு நம்முடைய குடும்பத்தார், நம்முடைய உறவுகள், நம்முடைய சமூகம் நம்மை ஏளனமாக, தரக்குறைவாக பார்க்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், உன்னிடத்தில் இருப்பதை என்னிடத்தில் கொடு. உன் பலவீனமா,
உன்னுடைய குறையா, அதை நான் நிறைவாக மாற்றுவேன். உன்னுடைய பலவீனத்தை நான் பலவானனாக உன்னை உயர்த்துவேன் என்று சொல்லி ஆண்டவர் இன்றைய நாள்ல நம் ஒவ்வொருவரையும் நம்மையே அவருக்கு ஒப்பு கொடுக்க அழைப்பு கொடுக்கின்றார். ஆகவே அன்பிற்குரியவர்களே, என் வலுவின்மையில் நான் வல்லமையை காண்கிறேன் என்று பவுலடியாருடைய வார்த்தை இன்றைய நாளில் நம் ஒவ்வொருவருடைய வார்த்தையாக இருக்க வேண்டும். ஆகவே அனைவரும் கண்களை மூடுவோம், கரங்களை குவிப்போம். கண்களை மூடி குறிப்பாக இந்த காணிக்கை வேளையிலே நம்மையே நாம் ஒப்பு கொடுப்போம். கழுதை உலகத்தின் பார்வையில் ஏளனமாக பார்க்கப்பட்டது. கழுதையைப் போல நம்முடைய குடும்பத்தில் நாமும் ஏளனமாக பார்க்கப்படலாம். நம்மை ஒன்றுக்கும் லாயக்கில்லை என்று சொல்லி உதறித்தள்ளலாம். நாம் கவலைப்பட வேண்டிய தேவையில்லை. நம்மிடம் இருப்பதை ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுப்போம். நாம் ஆண்டவருக்கு தேவை. எப்படி கழுதை ஆண்டவரை மாட்சிமைப்படுத்த அங்கு பயன்படுத்தப்பட்டதோ, அதே போல நீங்களும் நானும் ஆண்டவரை மாட்சிமைப்படுத்த, அவரை பெருமைப்படுத்த, அவருக்கு புகழ் சேர்க்க நம்முடைய பலவீனங்களை, நம்முடைய தவறுகளை, நம்முடைய குற்றங்கள் அனைத்தையும் ஆண்டவரிடத்திலே ஒப்பு கொடுப்போம்.